கன்னியாகுமரி மாவட்டம் மணலி பகுதியில் திருமணத்திற்கு சென்ற வேன் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். காயமடைந்த 20 பேரும் தற்பொழுது எங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த விபத்தின் முழு பின்னணி என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் நித்திரவலை அருகே கலிங்கராஜபுரம் பகுதியை சேர்ந்த விது என்பவரது மகளுக்கு இன்று மதிய வேளையில் காஞ்சாபுரம் பகுதியில் உள்ளவர் தனியார் மண்டபத்தில் வைத்து காஞ்சிரம்குளம் அருகே நெல்லிமூடு பகுதியை சேர்ந்த வாலிபருடன் திருமணம் நடந்து முடிந்த நிலையில் மணமகன் வீட்டில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பெண்ணின் வீட்டார் உற்றார் உறவினர்கள் கூட உடன் சேர்ந்து வாகனத்தில் நெல்லிமூடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது கொல்லங்கோடு அருகே மணலி பகுதியில் வைத்து அவர்கள் சென்று கொண்டிருந்த வாகனமானது ஓட்டுநர் அதிவேகமாக அபாயகரமான வளைவில் அதிவேகமாக வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் போது அந்த பேருந்து பயணம் செய்திருந்த 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என பலர் பலத்த காயமடைந்த நிலையில் அவர்களை சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தில் மீட்டு பாரசாலை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் அந்த விபத்துக்குள்ளான பேருந்தை மீட்கும் முயற்சி தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த வாகனம் சாலையின் குறுக்கே விழுந்து கிடப்பது காரணமாக பலத்த போக்குவரத்து பாதிப்பான இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. அதாவது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது அவர்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி ராஜேந்திர பிரசாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.